Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரஞ்சித் குமார சோழன், உங்களுடைய கருத்து குறிப்பாக அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருவதை நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ், விசி உள்ளிட்ட கட்சிகள் எதிரணியில் அதிமுக கூட்டணி தொடர்பாக கூட நிறைய செய்தி தகவல்கள் வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். எப்படி பார்க்குறீங்க சோழன்? அதாவது காங்கிரசும் விசிகாவும் இப்போ வந்து கேட்கறதுன்னா இந்த சீட் பார்கனிங்காக கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா உண்மையிலுமே நம்ம தமிழக வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி நடந்தாலுமே கூட மைனாரிட்டி ஆட்சி 1906 மைனாரிட்டி ஆட்சி நடந்தப்போ கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். 1967 இருந்தே 1967 திமுக யாரையெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் பேசிக்கிட்டு ஆட்சி வந்த பொழுதும் இருந்தும் 2006 மைனாரிட்டி ஆட்சி அமைச்ச பொழுதும் கூட இதுவரைக்கும் வந்து யாருக்குமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கும். அதேதான் தொடர போகுது. அதனால இது வந்து ஒரு வெற்று முழக்கமா தான் இருக்குது. பார்கனிங்காக ஒரு யுக்தியா தான் பார்க்க முடியாது. இன்னொன்னு காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், அவர்கள் வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கிறத மறந்துட்டு திமுகவோட ஒரு கிளைக்கழகமா மாறிட்டாங்க, ஒரு தொங்கு சதையாக, ஒரு ஊதுகுழலாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது வருத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் திரும்ப அவர்கள் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்தாரு. இன்னும் வந்து பார்த்தோம்னா வந்து அவரு ஒரு மாறிட்டாரு. கொள்கை பரப்புச்செயலாளராக மாறிப்பாரு போல. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தீவிரம் காங்கிரஸ் அண்ணன் ராசா அவர்களே சொல்லிட்டாரு, காங்கிரசுக்கு தனி கொள்கை அப்படின்னு அண்ணன் ராசா அவர்கள் அறிவித்து விட்டார். அதுதான் உண்மையாக இருக்குது. எல்லா தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் ஒரு தேசிய கிளையாக காங்கிரஸ் மாறி போச்சு. அதே மாதிரி உருவாச்சு. அது எப்படி விலகி போச்சோ அதே மாதிரி தமிழகத்தையும் விலகி போறதுக்கான சூழல்கள் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த எதுக்காக கட்சி அரசுடைய நடந்துட்டு திமுகவோட ஊற்றுகளா மாறிட்டாங்க. நடந்துச்சு வெறுமனே ஒரு சிக்காவும் 2 சிக்காவும் சில எம்எல்ஏக்களுக்காகவும் கட்சி அரசாங்க சூழல் தான் இருக்கு. நம்ம பார்த்தோம் அகிலேந்திய அளவுல பார்த்தோம்னா சர்ச்சாலே அவர்களாக ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களா இருக்கட்டும், அவர்கள்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு அகிலேந்திய அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மினிஸ்டராக எடுத்து மக்களுக்கான ஒரு திட்டங்களை பண்ணாங்க பார்த்தோம். அவர் வந்து வச்சிருந்தாங்க. ஆனா அவர்கள் திமுகவோட இணைச்சு அவரோட பலத்தை இழந்துட்டாரு, அவரோட பலத்தை ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஒருவேளை இந்த அண்ணன் அவர்கள் வந்து யாரோ எதுக்கு மந்திரி ஆகணும், ஆட்சி அதிகாரத்துல அதிகார பங்கு யாரும் கேட்கிற ஏன் மந்திரி ஆட்சி ஒருவேளை அதனால அந்த முழக்கத்தை வந்து அவரு வெறுமனே முழக்கமா மட்டும் வச்சுட்டு அதிகாரத்துல உண்மையாலுமே வந்து கேட்காம இருக்காரோ அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. ஏன்னா ஒரு தாஜா பாட்டி எல்லாருமே வந்து அரவணைப்பது போல அரசிட்டார்கள். ஆனா யாருக்குமே உண்மையான அதிகார பங்களிப்பு கொடுக்கல அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. கம்யூனிஸ்டுகளும் 50 சில போராட்டம் அவர்களே கொடுக்க முடியாதவருக்கு கூட்டணியில இருந்தாலுமே கூட 50 சில போராட்டம் செய்யறாங்க. ஆனா அவர்களுமே பார்த்து கொடுத்து கொடுக்க வேண்டிய சூழல்ல இருக்காங்க. என்ன ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இணைந்தனால கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸ் இடம் கிடையாது. அதுதான் யதார்த்தமான சூழல். 2022 இதுதான் நடந்தது. அதிமுக பாஜக இருந்தனால பாஜக இருக்கிற போக முடியல. அந்த ஒரு சூழல்னாலதான் அந்த கூட்டணி மாற்றம் நடக்கல. இன்னைக்கு ஒரு கூட்டணி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2021 இருக்கிறதுக்கான சூழல் இல்லாத பட்சத்துல சோழன், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய இலக்கு தான், அதுல மாற்று கருத்து இல்லை, அதுல சமரசம் இல்லை. ஆனால் அதற்கான களம் தற்போது இல்லை. அதை முன்வைத்து நாங்கள் நெருக்கடி தர விரும்பவில்லை அப்படின்ற கருத்து பகிர்கிறார்கள். அதிகாரத்துல பங்கு இன்னும் அதிகமான மக்கள் அவங்களோட கட்சி அவர்கள் பெரும்பான்மை ஆட்சி புரிஞ்சு போறாங்க. கூட்டணியை ஆட்சி கொடுக்கலாமே, அந்த அளவுக்கு தாராளமான அமைச்சரவையில கொடுத்துருக்கலாமே, அமைச்சரவையில இலாக்காவாவது கொடுத்துருக்கலாமே. அந்த பெருந்தன்மை திமுக இல்ல. பாஜக அகில அளவுல பார்த்தோம்னா கூட்டணியை அடிக்கக்கூடிய கட்சியாக மாற்றாங்க. அதனாலதான் பிரமாண்டமான ஒரு வெற்றியும் மிக ஒரு திறமையான ஆட்சி கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மிக பிரமாண்டமான பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாலுமே கூட சிறிய கட்சிகளுக்கு அமைச்சரோட பங்கு கொடுக்கிறாங்க.
அண்ணாமலை அவர்களுக்காக இவர்களுக்கு தான் வந்து அவர்கள் ராஜ்யசபால ஒரு வந்து மற்ற மத்திய அமைச்சர் வந்து பங்கு கொடுத்திருக்காங்க. அது வந்து லோக்சபால எம்பிகளை கூட அவர்கள் மத்திய கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அதிகாரம் கொடுக்கக்கூடிய கட்சியாக அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய 14 காலகட்டத்தில் கூட கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல அந்த பெரும்பான்மை அந்த பெருங்கட்சி திமுக இல்ல. அது அந்த கூட்டணி கட்சிகளும் அதை வந்து மார்ஜின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். என்னன்னா ஒரு மாதிரி பாஜக இடத்துக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற திமுக மீது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அதிமுகவோட போக மாட்டாங்க, இவர்கள் கூட்டுறது கிடையாது, அதனால நம்ம கொடுக்கறத கொடுத்தா வாங்குறத வாங்கி திருப்பிடுவாங்க, எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கொண்டு போயிட்டாங்க. கடந்த காலத்துல காங்கிரஸ் செய்த தவறுகளுக்கு வெளிப்படுத்த கூட அவர்கள் சமரசம் செஞ்சுட்டாங்க. 2006 காலகட்டத்துல திமுக இருக்கும் பொழுது அன்னைக்கு மார்ஜின் அமைச்சரவையில போயிட்டு இருக்கும் ஒரு வரலாற்று பிள்ளை சூழலால இவர் காலகட்டங்கள்ல அது வந்து அது சரி பண்ண முடியுமான ஒரு சூழல்கள் ஏன்னா திமுக இன்னைக்கு பெரும்பான்மை ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா வரக்கூடிய தேர்தலில் எப்படி இருக்க முடியாது. திமுக ஆட்சிக்கு வருமா வராதா, ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற கேள்விகள் இந்த சூழலை வந்து காங்கிரஸ் தவற வச்சுட்டாங்கன்னா இனி அவர்கள் வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்க போறாங்க. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எவ்வளவு கிடைக்க போகுது, திமுக எந்த அளவுக்கு அரவணைப்போட நடக்க போறாங்க, அதிகாரத்தை வாங்கலாம் பொறுத்து வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்க போது இப்ப வெளியே போகுது மாற்றிருக்காரு. ஏன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டணிகள் மாறும் வந்து இருக்கக்கூடிய அந்த மாற்றம் இன்னைக்கு திமுகவே கூட 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நிரந்தரமா ஒரு 2 சட்டமன்ற ஒரே உள்ள திமுகவுடைய 2006 திமுக மாறி 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 இந்த தேர்தலில் இதே கூட்டணியில தொடர்வாருன்னா கூட்டணி மாறுவாங்க பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸ்டூடெண்ட். மாதிரி பாஜக நம்ம தொடர்ந்து